வயலனு காணோம், கீழே இருக்கா? தாத்தா தாத்தா மழை வரதுக்கு முன்னாடியே வைத்தியர் வீட்டுக்கு போனாரு, இன்னும் வரல. எதையாவது நினைச்சிட்டே படுத்திருப்ப, அதே கனவுல வந்திருக்கோம். சாமியை நினைச்சிட்டு படு, படுமா. பெருசா குருவி கூடு கட்டுதுமா, நேரங்காலம் இல்லாம சத்தம் போட்டுட்டு இருக்கு, தரையை வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கு, அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். குருவி கூட்ட கலைச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுல எத்தனையோ விருந்தாளிங்க நாள் கணக்கா வந்து தங்கிட்டு போறாங்க. இந்த குருவிக்கு தான் நீங்க இடமில்ல, கூட்ட கலைக்க கூடாது, பாவம். கீழே இருங்க. மெதுவா. ஆமா, நான் எதை வாங்கி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றியா? ஏன் ஆனந்தி? நான் கேட்காமலே எல்லாம் கிடைக்கும்படி செஞ்சிருக்கான் அந்த ஆண்டவன். உன்னை சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். சில நேரத்துல நீ பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடக்கிறதா உங்களை மாதிரி ஆம்பளைங்க குணம். இதே எங்களுக்கு தெரியாதா? தேங்க்ஸ். எதுக்கு எனக்காக வழி விட்டு நிக்கிறியே? அதுக்காகத்தான். நேருக்கு நேர் நிக்கிறீங்களே, மோத பார்க்க போறீங்களா? மோதலுக்கு நான் தயார். அங்க வீரம் இருக்கான்னு கேளு. ஏய், உன்கிட்ட மோதத்துக்கு வீரம் வேணுமா? பாத்தியாடி, நீ என்ன பேசினாலும் உன் ஆளு பேசவே மாட்டேங்கிறா. பாவண்டி செவந்தி, அவனுக்கா ஹாஸ்டல்ல விட்டா, டேப் ரெக்கார்டர் விட்டா, இவன் அவனே நினைச்சிட்டு இருக்கா, அவன் இவனை மதிக்க மாட்டேங்கிறான்டி. ஆம்பளைங்க தான் எப்பவும் காதல் அவசரமா வெளியிடுவாங்க, ஆனா உன் ஆளு அழுத்தமானவன்டி. அவர் வாய் பேசாட்டாலும் அவர் கண்ணு சொல்லுதே நான் தான் சொந்தம்னு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தெரியும். செவந்தி, வந்தவன் போனவெல்லாம் சொந்தக்காரங்கிற, இங்க ஒரு சொந்தக்காரன் இருக்காங்கிறதையே மறந்துட்டிய. அன்னைக்கு நான் ஆசையோட கொடுத்த துணியை கட்டிக்க மாட்டேன்னுட்டேன். இன்னைக்கு நீ கட்டிருக்கிற துணி மேல ஆசைப்படுறேன். நீ யார் கொடுக்க மாட்ட, நானா எடுத்துக்கிறேன். வா. கையை விடுறா.
நேற்று கடல் விட்டாடுங்க கண்ணு மணி தெரியாம அடிக்கிறீங்களே ஆத்தாரு போவந்தா என்ன தெரியுமா? விடுங்கண்ணே, வீராப்பு பேசுறீங்க. ஒரு ஓடக்கார பைய ஊருக்கு முன்னால புரட்டி விட்டானே புரட்டி. லட்சாமி, நான் தோட்டத்துல வச்ச குறியில அவன் தப்பிச்சிட்டான். நான் வைக்க போற அடுத்த குறியில அவன் உயிரோட இருக்கவே மாட்டான்டா. பாய் பேசுறீங்க இங்க, உத வாங்குறீங்க அங்க. வெள்ளையும் சல்லையும் பார்க்காத ஒரு பிச்சைக்கார பய இந்த செல்வ சீமான சீண்டிட்டானடா. சத்தியமா சொல்றேன், ஊருக்குள்ள இனி ஒரு பையன் மதிக்க மாட்டான்ல. வெள்ளச்சாமி, நான் நடத்த போற அடுத்த விருமாண்டித்தனத்துல இந்த ஊர் என்ன மதிக்குதா இல்லையாங்கிறத பாப்போம். யார் செஞ்ச புண்ணியமோ கை கட்டோட போச்சு. நேத்து வரைக்கும் சொந்தக்காரனா இருந்தா அவனுக்கு என்னமோ புத்தி கெட்டு போச்சு. வரட்டும் உங்க அப்பா, எல்லாத்தையும் சொல்றேன். அவரு யாரோ ரெண்டு ஆம்பளைங்க அடிச்சுக்கிறானுங்க புடிச்சுக்கிறானுங்க. பொட்டச்சு உனக்கு என்னடி வந்துச்சு? வீட்டுக்கு உடனே ஓடி வர வேண்டியதானே? இவன் அவனை குத்திட்டானா, இவ குறுக்கால போய் நின்னுட்டா. உனக்கு கத்தி குத்துன உடனே பெத்தவர் எப்படி எரிஞ்சது தெரியுமாடி உனக்கு? அம்மா, ஒண்ணு கத்து இல்ல எழுத வேண்டிய விவரத்தை சொல்லு. கோபம் வருதோ? வருண்டி, எழுது. முதல்ல என்ன எழுதிருக்கேன் படி. அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த செவந்தியோட அப்பாவிற்கு உங்கள் அன்பு பார்வதி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இங்கு நாங்கள் நலம் நலமறிய ஆவல். முக்கியமான விஷயம் சொல்ல இக்கடிதம் எழுதுகிறேன். நாம செல்லமா வளர்த்த கண்ணுக்குட்டி ரொம்ப தொல்ல தொடங்கிருச்சு. எழுது. அது தறி கட்டு போறதுக்கு முன்னால நீங்க சீக்கிரமா வந்து அதுக்கு ஒரு மூக்க நாங்க இருப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்ததை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். மத்தபடி வேற விசேஷம் இல்ல. இப்படிக்கு உங்கள் மனைவி பார்வதி. விலாசம் எழுது. எழுதுனத ஒரு தடவை படி. நாம செல்லமா வளர்த்த மகள் செவ்வந்தி வளர்ந்து விட்டாள். எங்கே அவள் தவறான வழியில் போய்விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது. எனவே சீக்கிரமே அவள் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். சரியா இருக்கம்மா? என்னம்மா அப்படி பாக்குற? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய்தேனா? அம்மா, உன் மக என்னைக்கும் தவறான பாதையில போகவே மாட்டா. செவந்தி, நேரம் ஆச்சு, காலேஜுக்கு புறப்படல. அவ இன்னில இருந்து காலேஜுக்கு வரமாட்டா. படிப்பை நிறுத்திட்டான்னு உங்க மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு நடக்கிறதா கடைசி பரீட்சை. இந்த பரீட்சை எழுதலன்னா வருஷம் பூரா படிச்சதெல்லாம் வீணா போயிடும். சரி, உங்க கூடவே அவளை கூட்டிட்டு போயிட்டு கூடவே ஜாகிரதை கொண்டு வந்து விடுங்க. போயிட்டு வா. பரீட்சையில கேள்விக்கு பதில் மட்டும் எழுதணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க?